கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்து அதுவும் சேர்த்து மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் மீதான ஊழல் சாட்டுகளை விசாரிக்கணுங்கிற மாதிரி தான் தீர்மானம். இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு நாங்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. கூட்டம் இல்லாம டெல்லி போனப்ப ஒரு லெட்டர் பேட் வெளியே இருக்கு. அதாவது இவர் மேல ஏற்கனவே சிபிஐ வழக்கு இருக்கு, அதையும் இதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பல முறை பதில் சொல்லிட்டாரு. கேளுங்க. ஏன்னா திமுகலயோ மற்ற கட்சிகள்லயோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ குடும்பங்களோ நிறைய பண்ணா கூட அவங்க சிறையில போய் பார்த்து நிரபராதின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு தந்தை மகன் மீது இன்னொருத்தர் தேவையில்லாத ஒருத்தர் மேலே பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறது, பழி சுமத்துறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்லவும் கூடாது. அது ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி கொச்சப்படுது. நான் அப்படி பேசி பழக்கம் இல்லை. அந்த மாதிரி செய்கிறது நல்லதில்லை. அது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு, ஒன்று கடிதம் கொடுத்தது ஒன்று. ரெண்டாவது நேற்று மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் சிபிஐ இந்த விசாரணை விரைந்து செய்யணும் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி தீர்மானம் இல்லை. அப்படி தீர்மானம் இல்லை. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, நண்பர் சொன்னார் அவர் மேலே அவதூறாக நீங்கள் சென்னையில் பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னீங்க. அவதூறாக ஒன்றுமே சொல்லவே இல்லை. என்ன சொன்னது செய்தி, என்னையே எங்கள் அப்பாவையும் 2 பேரையும் பிரிக்கிறது ஜிகே மணி ஒரு துரோகி. ஜிகே மணி மாதிரி இருக்கிற துரோகிகள் எங்கள் அப்பா கூட இருந்து அவருக்கு வழி நடத்துகிறாங்க. அவர் குழந்தை மனசாக இருக்கிறாரு. குழந்தை மனசு இல்லை, குழந்தை ஆகிட்டாரு. அவர் குழந்தை மனசு குழந்தையாயிட்டாரு. அவர் நினைவளர்ந்துருக்கார். நினைவாற்றல் இல்லாதவரெலாம் அப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கான்? ஒரு மூத்த தலைவர் அவராக படிக்க வச்சு, அவர் பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி கட்சி தலைவராக்கினவர் போய் அப்படிலாம் சொல்லலாமா? நீங்களே நினச்சி பாருங்கள். அப்படி அவர் சொன்னது அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. மருத்துவர் இதை ஒரு முறை இல்லைங்க, பல முறை ஜிகே மணி என்ன அந்த மாதிரி அன்புமணி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பல முறை கண்கலங்கிருக்கிறார். அவர் கண்கலங்கினா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பத்திரிகையாளர் சந்திப்போடு சில நேரத்தில் கண்கலங்கிறாரு. நாட்டு மக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்படி அவரை கண்கலங்க வைக்கலாமா? அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். அப்படி மருத்துவர் அன்புமணி தந்தையோட சேர்றதுன்னு சொன்னேன், எங்கள் ஐயாவோட சேர்றதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் தான் இருந்து கெடுக்கிறோம், அவங்களாம் இல்லைன்னா வருவேன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொன்னோம். அப்போ அவர் அப்பா கூட சேருட்டோம். அப்பான்னா எங்கள் அப்பாவோ மற்றவங்க அப்பா மாதிரிலாம் இல்லை. ஒரு மருத்துவர் ஐயாங்கிற தந்தை சாதாரண தந்தையாக இல்லை, ஒரு தனிநபராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு வலுவான இயக்கமாக கட்டமைச்சு மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமாக உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சொல்லி தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகள், மத்திய இந்திய அளவில் 6 இடஒதுக்கீடுகள் பெறுவதற்கு மருத்துவரையாக தான் காரணம். அப்படிப்பட்ட தலைவரை மகனாக இருக்கிறவர் அப்படி சொன்னால் அவருக்கு எப்படி வேதனை இருக்கும்? அப்போது அப்படிலாம் குற்றச்சாட்டு சொன்னால் கூட அப்பா கூட சேர்ந்து நாங்கள் தான் தடையாக இருக்கிறோம் பிரிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாங்கள் வெளியேறிக்கிறேன்னு சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் அவர் குறைய சொல்லலையே. அவர் நாளைக்கே சொல்கிறேன், அப்பா கூட சேர்ந்து செயல்பட்டால் நாங்கள் தான் தடையாக இருக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் விலகி கொள்வதற்கு தயார். நானா அருள் அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் உடன்பாடு இல்லை. எனக்கு மருத்துவ ஐயா சீட்டு கொடுத்தாரு. சேலம் மேற்கு தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாங்க. என் தொகுதி மக்களும் எங்கள் ஐயா சொன்னது நான் பதவியில் வைப்பேன். தலைவர் அப்படியே தனிப்பட்ட அதனால இல்லை அவர் நாளைக்கு அல்லது என்னைக்கு மருத்துவரையா சந்திக்கிறேன்னு சொல்கிறாரோ 2 பேரும் சேர்ந்து நின்று எங்கள் அப்பா கூட சேர்ந்து நான் செயல்படுறேன், அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா அதுக்கு நான் தான் பழியாகணும்னு சொன்னால் நான் பதவி விலகிறதுக்கு தயார். கட்சியில் இல்லை. ராஜா சட்டமன்ற உறுப்பினர் பதவி கட்சியிலையும் இல்லை. நான் விலகிக்கிறேன். எந்த கட்சிக்கும் போகலை. நானும் எங்கள் மகனும் மீண்டும் எங்கள் ஐயாவோ அவரை சேர்ந்து வான்னு கூப்பிட்டா போகிறோம், இல்லைன்னா வீட்டோட அமைதியாக இருக்கும். இதுதான் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு இது ஒன்றும் அவதூறு இல்லையே, உண்மைதானே சொல்கிறோம். நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் பதவி ஆசையெல்லாம் இல்லை. இன்னொன்று கத்தி எடுத்து அதே உயிரையே கொடுக்கறதுக்கு தயார்னு சொன்ன தலைவர். அதே இன்னொன்று சொல்கிறேன், என்ன அரசியலில் அடையாளம் காட்டி முத சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது பெண்ணாகரம் தொகுதி மக்கள். என் உயிர் போகும் பொழுது கூட அந்த பெண்ணாகரம் தொகுதி மக்களை மறக்க முடியாது, மறக்கக்கூடாது.
அவர்களுக்கு நன்றி கேட்டால் கட்சியிலேருந்து விலகிட்டா கூட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை என்றைக்கும் செய்கிறவனா தான் நான் இருப்பேன். அதுலேயும் நம்ம உறுதியாக இருக்கிறோம்.